இங்க ஒரு பொண்ணோட கல்யாணத்தை கரிசோரை வச்சு முடிவு பண்றாங்க. இங்க ஒருத்தன் பக்கத்து கிராமத்துல இருக்கிற தன்னோட லவ்வருக்காக அவ அழக வர்ணிச்சு ஒரு லவ் லெட்டர் எழுதுறான். அத கப்பல் மாதிரி செஞ்சு அதுக்குள்ள அவனோட மோதிரத்தை வச்சு மழை தண்ணில அவகிட்ட அனுப்பி வைக்கிறான். அங்க அந்த பொண்ணு அவனை நினைச்சுக்கிட்டே கர்ச்சிஃப்ல அவளோட முகத்தை எம்ப்ராய்டிங் போட்டு வைக்கிறா. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப லவ் பண்றாங்க. இந்த பொண்ணோட வீட்டுல இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு புரோக்கரை கூட்டிட்டு வராங்க. அந்த புரோக்கர் பக்கத்து கிராமத்துல ஒரு பையன் இருக்கான்னு பொண்ணு வீட்டுக்காரவங்கள அங்க கூட்டிட்டு போறாரு. பார்த்தா அது அவ லவ் பண்ற பையன் தான் அந்த மாப்பிள்ளை. ஆனா அந்த விஷயம் பொண்ணு வீட்டுக்கும் தெரியாது, மாப்பிள்ளை வீட்டுக்கும் தெரியாது. பொண்ணு வீட்டுக்காரவங்க மாப்பிள்ளைய பாக்குறாங்க. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க சாப்பாடு பரிமாறுறாங்க. அந்த சாப்பாடை பார்த்தா ஃபுல்லா வெஜ் ஐட்டமா இருக்கு. அத பார்த்ததும் பொண்ணு வீட்டுக்காரவங்க முகமே வாடி போச்சு. என்னடா இவங்க கறி சோறு போடாம இப்படி போட்டுட்டாங்களேன்னு ரொம்ப கவலையா இருக்காங்க. புரோக்கர் இன்னொரு சம்பந்தம் இருக்குன்னு அங்க கூட்டிட்டு போறாரு. அந்த மாப்பிள்ளை வீட்டை போய் பார்த்தா பெரிய வீடு, சிக்கன் ஃப்ரை எல்லாம் பண்ணி ஒரு பெரிய விருந்தே போட்டுடுறாங்க. அத பார்த்ததும் வெஜ் குடும்பத்தை கலட்டி விட்டுட்டு கரிசோறு குடும்பத்தை பேசி முடிச்சுட்டு வந்துடுறாங்க. இந்த பொண்ணு அவங்க கிட்ட கரிசோறு போடலன்னு உன்னை எங்க வீட்டுல வேணான்னு சொல்லிட்டாங்க, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, கரிசோரை சமைச்சு எங்க வீட்டுக்கு கொண்டுட்டு வான்னு சொல்ற. உடனே இவனும் கரிசோறு சமைச்சு பொண்ணு வீட்டுக்கு எடுத்துட்டு வரான். அங்க கொண்டு வந்த சாப்பாடை நல்லா சாப்பிட்டுட்டு உப்பு இல்ல, காரம் இல்ல, இஞ்சி பூண்டு வேற நிறைய போட்டிருக்கீங்கன்னு சொல்றாங்க. இல்லங்க மாப்பிள்ளை பார்க்க வந்தீங்க, ஒன்னும் சொல்லாம வந்துட்டீங்களேன்னு இவன் கேக்குறான். இல்ல நாங்க எங்க பொண்ணுக்கு ஆல்ரெடி மாப்பிள்ளை பார்த்து பேசி முடிச்சிட்டோம்னு சொல்றாங்க. நீ கரிசோறு வேற கொண்டு வந்துட்ட, இரு நாங்களும் உனக்கு சமைச்சு தரோன்னு அவங்களும் கரிசோறு சமைச்சு கையோட அவனுக்கு கொடுத்து விட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்ட் 2ல பாருங்க. மறக்காம இனி வயசுல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.